ஹனுமான் பெற்ற அற்புத வரங்கள். ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேக கொண்டாட்ட வைபவங்கள் முடிந்த பின் ஆஸ்வாசமாக ஸ்ரீ ராமபிரான் ராவணாதியரின் பலம், தபம், வரம் முதலியவை பற்றிய சந்தேகங்களை அகத்திய மாமுனிவர் விளக்குவதாக ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தின் உத்தரகாண்டம் அமைந்திருக்கிறது. ஸ்ரீராமர் ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புகிறார். வாலி மிகுந்த பலசாலிதான். ராவணனையே தோற்கடித்து அவனை தனது கையில் இடுக்கிக் கொண்டு பல சமுத்திரங்களுக்கும் சென்று தனது நித்யா தர்ம நஷ்டங்களை செய்து ராவணனுக்கு சொல்ல முடியாத துன்பத்தை அளித்தான். இருப்பினும் ஆஞ்சநேயன் வாலி, ராவணன் இவர்களிடையே விட மிக பலம் வாய்ந்தவர். அப்படி இருந்தும் வாலி சுக்ரீவனை துன்புறுத்தி கிஷ்கிந்தையை விட்டு துரத்திய போது ஆஞ்சநேயர் ஏன் சுக்ரீவனுக்கு உதவவில்லை என்று அகத்தியரிடம் கேட்கிறார். அப்போதுதான் ஸ்ரீராமருக்கு ஆஞ்சநேயரின் வரலாற்றை கூறுகிறார் அகத்தியர். அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயர் பிறந்தபோதே மிகுந்த பலசாலியான குழந்தையாக விளங்கினார். அஞ்சனாதேவி குழந்தைக்கு ஆகாரம் கொண்டு வர சென்றிருந்த போது மிகவும் பசியுடன் இருந்த குழந்தை ஆஞ்சநேயன் சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து அதை பறித்து உண்ண விரும்பி சூரியனை நோக்கி வானில் பாய்ந்தார். ஆனால் சூரியன் ஸ்ரீராமபிரானுக்கு இந்த ஆஞ்சநேயன் உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து குழந்தைக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஆனால் அன்றைக்கு சூரிய கிரகணம். ராகு சூரியனை விழுங்குவதாக ஏற்பாடு. தனக்கு போட்டியாக சூரியனை நெருங்கும் ஆஞ்சநேயனை பார்த்து வெகுண்ட ராகு இந்திரனிடம் சென்று முறையிட்டார். ஏனெனில் சூரியனை பிடிக்க விரும்பிய ஹனுமன் ராகுவையும் பிடிக்க முயன்றார். இந்திரன் ராகுவையும் அழைத்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் அனுமனை அணுக அவர் ஐராவதத்தையும் ஒரு பெரிய பழமென்று நினைத்து அதை நோக்கி பாய்ந்தார். இதனால் இன்னும் கோபமுற்ற இந்திரன் குழந்தை என்று பார்க்காமல் அனுமனை தனது வஜ்ராயுதத்தால் அடித்தார். அடியுண்ட அனுமன் இடது தாடை உடைப்பட்டு விழுந்தார். இறந்தது போலவே கிடந்தார். தனது மகன் இந்திரனால் தாக்கப்பட்டு உயிரிழந்தது போல கிடந்ததைக் கண்டு வருந்திய வாயு பகவான் அந்த குழந்தையை தனது மடியில் கிடத்தியவாறு தனது இயக்கத்தை நிறுத்திவிட்டார். வாயுவின் இயக்கம் இல்லாததால் அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் துன்பப்பட்டனர். இதற்கு தேவர்களும் கந்தர்வர்களும் கூட விதிவிலக்கல்ல. எனவே அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட அவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயு பகவானிடம் வந்தார். இறந்து கிடந்த குழந்தையைக் கண்டு பரிதாபமும் இரக்கமும் கொண்ட பிரம்மா தனது கரத்தால் அதை தடவி கொடுக்கவும் ஹனுமன் மீண்டு எழுந்தார். பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, இந்த குழந்தையால் தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை தீர்க்க முடியும். அதனால் அவனுக்கு வேண்டிய அளவு நல்ல வரமளியுங்கள். அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைவார் என்று சொன்னார். இதன் பின்னர் சூரியன் தனது ஒளியில் 100 ஆஞ்சநேயருக்கு அருளினார். மேலும் தானே அனுமனுக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக ஒப்புக்கொண்டார். வருணன் காற்றாலோ நீராலோ அவருக்கு மரணம் ஏற்படாது என்றார். யமதர்மன் யமகண்டத்திலிருந்து நோய்களில் என்றும் அனுமன் பாதிக்கப்பட மாட்டார் என வரமருளினார். குபேரன் ஹனுமன் பக்கத்தில் அனுமன் யுத்தத்தில் சோர்வே அடைய மாட்டார் என்றார். சிவபெருமான் தனது அஸ்திரங்களாலோ தனது கரங்களினாலோ மரணம் ஏற்படாது என்றார். விஸ்வகர்மா தன்னால் இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ இனிமேல் தான் செய்யும் ஆயுதங்களாலோ ஆஞ்சநேயர் பாதிக்கப்பட மாட்டார் என்றார். பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அளிக்கப்பட மாட்டார் என்றும் அருளினார். மேலும் அனுமன் தான் விரும்பிய வடிவம் எடுத்ததும் ஒருவரிடம் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார். நினைத்த இடத்துக்கு நினைத்த வேகத்தில் அவரால் செல்ல முடியும் என்று வரமளித்தார். இந்த வரங்களினால் திருப்தியுற்ற வாயு பகவான் தனது இயக்கத்தை தொடங்கினார். தனக்கு அளிக்கப்பட்ட வரங்களால் பெருமை கொண்ட ஹனுமன் காட்டில் தவம் யாகம் செய்து வந்த முனிவர்களுக்கு விளையாட்டாக மிகவும் தொல்லை கொடுக்கவே அவர்கள் அனுமனுக்கு தனது பலம் தெரியாமல் இருக்கவும்
யாராவது அதை பற்றி நினைவுறுத்தினால் மட்டுமே அதை அவர் உணர முடியும் என்று சொல்லி அவர் தனது உண்மையான பலத்தை பற்றி அறியாதவாறு செய்துவிட்டபடியால் தான் ஆஞ்சநேயரால் தனது பலத்தை உணர்ந்து சுக்ரீவனுக்கு உதவ முடியாமல் போனது என்று ஸ்ரீராமபிரானுக்கு விளக்குகிறார். அகத்தியர் சுந்தரகாண்டத்தில் கூட ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் அவரது பலத்தையும் பராக்கிரமத்தையும் எடுத்து கூறி நினைவூட்டியதால் தானே அவரால் செயற்கரிய செயல்களை செய்ய முடிந்தது. புத்தி, பலம், புகழ், தைரியம், பயமின்மை, நோயின்மை, சோம்பலின்மை, தெளிந்த வாக்கு ஆகியவை அனுமனை நினைப்பதால் சித்திக்கும். ஓம் ஆஞ்சநேயாய நமக. ஆஞ்சநேயர் மறந்த அவருடைய அபரிதமான சக்தி கார்காலம் முடிந்ததும் ஹனுமன் சுக்ரீவனுடன் படைகளை அழைத்து கொண்டு ஸ்ரீராமரை சந்தித்து அவர் ஆசியுடன் கணையாழி பெற்றுக்கொண்டு தமது பயணத்தை தொடர்ந்தார். ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் காவியத்தில் ரத்தினம் போல் ஜொலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு ஸ்ரீராம நாமத்தை மனதில் கொண்டு தத்தமது வீரர்களுக்கு தென் திசை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். ஆஞ்சநேயரும் மற்ற வீரர்களும் அடர்ந்த காடுகளிலும் இருளடைந்த குகைகளிலும் அன்னையை தேடி திரிந்தனர். பல மலை உச்சிகளையும் காட்டாற்றுகளையும் கடந்தனர். நடந்த களைப்பை பற்றி கவலைப்படாமல் வழியில் கிடைத்த கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு மகிழ்ந்தனர். வீரர்களின் எண்ணமெல்லாம் அன்னையை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இருந்தன. வீரர்களுக்கெல்லாம் வீரசிங்கம் போல் தலைமை தாங்கி சென்று கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். ஒருவாறு வடமேற்கு பகுதியை அடைந்தார். அங்கு தேவசிற்பி மாயானால் அமைக்கப்பட்ட குகையைக் கண்டு துணிவுடன் உள்ளே சென்றார். குகையின் உள்ளே தாமரை தடாகங்களுடன் பல்சுவை கனி வகைகளும் நிறைந்து காணப்பட்டன. தங்கம், வைரம், பல அற்புதமான பொருட்களை கண்டனர். அங்கு தடாகம் அருகே தவம் இருக்கும் தேவகன்னியை கண்டு ஆஞ்சநேயர் அவளை வணங்கி களைப்பாரி செல்ல அனுமதி பெற்றார். அனைவரும் நீராடி கனிகளை உண்டு பசியாறினர். மாருதி நித்திய அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு கனிகளை உண்டு பசியாறினார். மாருதி இளைப்பாற விரும்பாமல் தேவகன்னியின் வரலாறை தெரிந்து கொள்ள வந்தார். தேவமாதுவும் கூறினாள், இக்குகை பல மாயசக்திகளை கொண்டது. இக்குகையில் நுழைவது சுலபம், வெளியே செல்வது கடினம். அவ்வகையில் மாயன் நிர்மாணித்துள்ளான். மாயன் தன் சகோதரி மண்டோதரியை ராவணனுக்கு மணமுடித்த பிறகு ஹேமை என்ற அப்சர ஸ்திரீயுடன் இங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான். இதை கண்டு இந்திரன் கோபம் கொள்ள மாயன் இக்குகையை ஹேமைக்கே கொடுத்து விட்டான். ஹேமை என் உயிர் தோழி, கலைகள் பல கற்றவள். என் பெயர் ஸ்வயம் பிரபை. நான் மேருமலையின் புத்திரி. என் தோழி தற்போது பிரம்மலோகம் சென்றிருக்கிறாள். இதையெல்லாம் கேட்ட மாருதி மகிழ்ந்து அவர்கள் அன்பை பாராட்டினார். தாங்கள் அனைவரும் வெளியே செல்ல அனுமதி கேட்டார். அனைவரையும் கண்களை மூடச் சொல்லி தன் மாயசக்தியால் சமுத்திர கரையோரம் சேர்த்து வாழ்த்து கூறி மறைந்தாள். ஸ்வயம் பிரபை வானர வீரர்கள் கரையோரம் அமர்ந்தனர். அப்போதுதான் சுக்ரீவன் கொடுத்த 1 மாத கெடு முடிந்துவிட்டது நினைவில் வந்தது. அனைவரும் அழுது புலம்பினர். அங்கதன் அரசன் கையால் மடிவதை விட தம் உயிரை தாமே மாய்த்துக் கொள்வது என ஓரிடத்தில் அமர்ந்தான். வீரர்களும் அவனுடன் அமர்ந்தனர். மாருதி பலவாறு ஆறுதல் கூறியும் எவராலும் செவி சாய்க்க முடியவில்லை. மாருதி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னும் திருநாமத்தை சிந்தையில் கொண்டு கடலை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தார். வீரர்களின் அழுக்குரல் கேட்டு மகேந்திர பர்வதத்தில் வாழ்ந்து வந்த கழுகு வர்க்கத்தை சேர்ந்த சம்பாதி எனும் வயதானவர் இவர்கள் அருகில் வந்தார். வீரர்கள் ஜடாயுவிற்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டையை பற்றி பேசிக்கொண்டனர். சம்பாதி அவர்களை அணுகி ஜடாயுவை பற்றி கேட்டார். ஜடாயு சம்பாதியின் சகோதரன். வீரர்கள் தங்களை பற்றி அனைத்தையும் கூறி ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டதை கூறினர். சம்பாதியும் ஜடாயுவும் சகோதரர்கள். இருவரும் ஒருமுறை சூரியனை நோக்கி பறந்து செல்ல சூரிய கதிர் தாக்கி இருவரும் வெவ்வேறு திசையில் விழுந்தனர். சம்பாதியின் இறக்கை கருகி மகேந்திர பர்வதத்தில் விழுந்தார். ஒரு நாள் ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது கண்டு அவனுடன் போராடி இறக்கை இழந்து நிலத்தில் விழுந்து ஸ்ரீராமரிடம் உண்மை கூறி உயிர் துறந்தார் சம்பாதி. தன் மகன் சுபாசுவன் உதவியுடன் மகேந்திர பர்வதத்தில் மகரிஷி ஆசையுடன் வாழ்ந்து வந்தான். முனிவர் தம் தவ வலிமையால் சம்பாதிக்கு ஏற்பட்ட துயரம் தீர கிஷ்கிந்தை வீரர்களுக்கு உதவி
புரிவாய் என்றார். ஆதலால் இன்று உங்களை சந்தித்தேன். ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு இலங்கை சென்றான். இலங்கை ஒரு சின்ன தீவு, இக்கடலுக்கப்பால் உள்ளது. இதை கூறியதும் ஸ்ரீராமர் அருளால் சம்பாதிக்கு முன் போல் இறக்கைகள் வந்தன. சம்பாதி தன் தம்பி ஜடாயுவிற்கு ஈமக்கடன்களை செய்து முடித்தார். வீரர்கள் மகிழ்ந்தனர். ஆனால் கடலை தாண்டுவது எப்படி என்று கலங்கினர். அப்போது பிரம்மதேவரின் அம்சமான ஜாம்பவான் ஆறுதல் கூறி தவமிருந்த மாருதியிடம் சென்று சம்பாதி சொன்னதை சொல்ல, மாருதியும் கடலை எவ்வாறு தாண்டுவது என்று கலங்கி நின்றார். ஜாம்பவான் மகிழ்ச்சியுடன், ஆஞ்சநேயா, நீ யௌவன பிரார்த்தியத்தின் இருப்பின் வீரத்தில் இவ்வீரர்களை விட அதி பராக்கிரமமும் அபார சக்தியும் கொண்டவன். சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தெரிந்த வேத விற்பன்னன். நீ கருடனின் இறக்கைகளைப் போன்ற புஜபலம் கொண்டவன். அஞ்சனையின் மைந்தன், கேசரி நந்தன், வாயு புத்திரன் என்பதை மறந்தாயோ? தேவாதி தேவர்களின் பரிபூர்ண பேரொருளை பெற்றவன் அல்லவா நீ? காட்டிலும் நீரிலும் நெருப்பிலும் நிலத்திலும் மிக வேகமாக செல்லும் செயல் வீரன் பிராணதேவர் மற்றும் ஸ்ரீருத்ரனின் அம்சம் அல்லவோ? உன் பலத்தை பற்றி பாராட்டுவது என்பது கடலுக்கு கரை காண முடியாதது போலாகும். 14 லோகங்களுக்கும் நினைத்த மாத்திரத்திலேயே செல்லும் வல்லமை பெற்றவன் நீ. அன்று முனிவர்கள் கொடுத்த சாபத்தையும் சாப விமோச்சனத்தையும் நினைவிற்கொள்வாய். உத்தம குணங்களுக்கு நீயே உறைவிடம். பக்திக்கும் பலத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் நீயே தலைவன். ஆகவே நீ தென் திசை நோக்கி சென்று சீதாதேவியை பற்றிய தகவல்களை அறிந்து வருவாயாக. உன் ஒருவனால் தான் சீதாதேவியை கண்டுபிடிக்க தக்க வழி பிறக்கும் என்று கூறினார். ஆஞ்சநேயர் உள்ளமும் உடலும் பூரித்தார். இனம் தெரியாத ஏதோ ஒருவித புது சக்தியால் பழைய ஞாபகங்களுடன் புது பொலிவு பெற்றார். தான் அமர்ந்திருந்த மரத்தை ஒரு கையால் வேரோடு பிடுங்கி பல அடி தூரம் வீசி எறிந்தார். ஆஞ்சநேயரின் புஜ பல பராக்கிரமம் கண்டு வானர வீரர்கள் வியந்தனர். அவரது அகண்ட மார்பும் புஜங்களும் வீரத்தால் துடித்தன. அவரது கண்களில் பிரகாசம் பொங்கியது. எழுந்த நின்று ஜாம்பவானை நமஸ்கரித்தார். ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் விண்ணில் பறந்தார். ஜெய் ஸ்ரீராம்.